அனைவருக்கும் வணக்கம். உங்கள் இடத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நேற்று முன்தினம் எங்களுடைய நாட்டுல அவசர மின் தடை ஒன்று ஏற்பட்டது. மின் துண்டிப்பு ஒன்று நாட்டில் உள்ள அனைத்து பிரதேசங்களுக்குமே இந்த துண்டிப்பு அமுல் இருந்தது. கிட்டத்தட்ட காலை 11 மணி அளவில் வெட்டப்பட்ட மின் மீண்டும் வளமைக்கு திரும்பியது மாலை 5 மணி அளவில் அனைத்து பிரதேசங்களுக்குமே. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில அந்த அவசர மின்வெட்டின் காரணமாக அதன் ஒரு விளைவாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் காணப்படுகின்ற 3 இயந்திரங்கள் செயலிழந்த மேலால நேற்று மற்றும் இன்றைய தினம் ஆகிய இந்த 2 தினங்களிலுமே மதியம் 3:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை அனைத்து பிரதேசங்களிலும் மின் துண்டிக்கப்படும் 1.5 மணித்தியாலம் வீதம் அப்படின்னு இலங்கை மின்சார சபை நேற்று தினம் அறிவித்திருந்தது. அதற்கு அமைவா நேற்று தினமும் மின் துண்டிக்கப்பட்டது. இன்றைய தினமும் மின் துண்டிக்கப்படுவதற்கான ஆயத்தங்கள் காணப்படுகிறது 3:30 மணி முதல். இதாவாறு ஒரு புறம் இருக்க, தற்பொழுது இலங்கை மின்சார சபை சற்று முன்னர் அறிவித்துள்ளது, இந்த இயந்திரங்களை மீண்டும் வளமைக்கு திரும்புவதற்கு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலம் தேவைப்படும் எனவும், அதுவரை இந்த மின் துண்டிப்பு அமுலில் இருக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது, தேவை காணப்படுகின்றது என்று அறிவித்துள்ளது. எனவே அது தொடர்பான ஒரு யோசனையை, அது தொடர்பான ஒரு பேரணியை தற்பொழுது இலங்கை மின்சார சபையால் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவில் அதற்கான அனுமதி கிடைக்குமாக இருந்தால் இந்த மின்வெட்டு 14ஆம் தேதி அமுலில் இருக்கும் என்பதே ஒரு தகவலாக தற்பொழுது காணப்படுகின்றது. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த மின்வெட்டானது அமுலில் இருக்குமா, இதற்காக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அனுமதி கிடைக்குமா என்பது. இந்த மின்வெட்டின் காரணமாக இலங்கை நாட்டிலுடைய அனைத்து மக்களும் விசேடமாக இந்த மின்சாரத்தை பாவித்து அன்றாட வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கின்ற மக்கள் உட்பட பலரும் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர் என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாக காணப்படுகின்றது.